வேலூரில் தனியார் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த கைலாஷ் என்ற மாணவர் தனியார் பேருந்தில் நெரிசல் இருந்ததால் படிக்கட்டில் நின்று பயணித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து தேவராம்பட்டினம் அருகே சென்று கொண்டிருந்த போது மாணவர் கைலாஷ் எதிர்பாராத விதமாக பேருந்தில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளார். இதில் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கிய மாணவர் கைலாஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூரில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவர்களது உறவினரை காவலர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே 12 வயது சிறுமி மற்றும் அவரின் தங்கை 11 வயது சிறுமி இருவருக்கும் அவர்களது உறவினரான வெங்கடேசன் என்பவர் கடந்த 1 மாதமாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வேலூர் மகளிர் காவல் நிலையத்தினர் வெங்கடேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்தக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வாக்களிக்க பணம் கொடுக்கும் வேட்பாளர்களை 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும், வாக்கு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என KA பால் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், PP வர்லே அமர்வு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் வெற்றி பெற்றால் எந்திரத்தில் கோளாறு இல்லை என்று சொல்வார்கள், தோல்வியுற்றால் எந்திரங்கள் ஹேக் செய்யப்படுவதாக கூறுவார்கள் என கூறியது. இதையடுத்து பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சரையு காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தார். புறநகர் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் மற்றும் உணவகத்தில் தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நகராட்சி காவல்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆட்சியர் ஆய்வு செய்தார். இதேபோன்று சேலம் மாவட்டம் எடப்பாடி நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 3 கடைகளில் 10 கிலோ எடை கொண்ட ஹான்ஸ், கூலி போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து கடைக்காரர்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பெங்கல் புயல் எதிரொலியாக சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களின் உடைமைகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் 700க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் புயல் எதிரொலியாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் மீனவர்கள் தங்களின் படகுகள், வலைகள் போன்ற உடைமைகளை பாதுகாத்து வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நெல்லையில் தொழிலதிபர் RS முருகன் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் பகுதியைச் சேர்ந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் RS முருகனின் அலுவலகத்தில் நெல்லை வருமான வரித்துறை அலுவலர் மகாராஜன் தலைமையில் வருமான வரித்துறை TDS பிரிவு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது RS முருகன் நிறுவனத்தின் மூலம் எடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் அதற்கு கட்டப்பட்ட TDS தொகை உள்ளிட்டவை குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சென்னை கொரட்டூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி பாசி படிந்துள்ளதால் அடிக்கடி வழுக்கி விழும் சூழல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த சுரங்கப்பாதையின் பக்கவாட்டு சுவர் மற்றும் கான்கிரீட் சாலையில் இருந்து நீர்க்கசிவு ஏற்பட்டு சாலையில் தேங்குவதால் உடனே பாசி பிடிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த சுரங்கப்பாதையில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும்பாலானோர் தாங்கள் வழுக்கி விழுந்து காயமடைவதாக கூறுகின்றனர். இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குழந்தை வண்டியா பண்ணு மல்லமா வாங்காலும் ஐயோ குழந்தை பாரு. ஈரோட்டில் காலாவதியாகாத மருந்து மாத்திரைகள் சாலையோரம் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட தில்லை நகர் தெப்பக்குளம் வீதியில் மருந்து மாத்திரைகள் சாலையோரம் கொட்டப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோரம் வீசப்பட்ட மருந்து மாத்திரைகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போது அந்த மாத்திரைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் சத்து மாத்திரைகள் என்பதும் அடுத்த ஆண்டு வரை பயன்படுத்தக்கூடிய நிலையில் மாத்திரைகள் இருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து மாத்திரை மற்றும் மருந்துகளை கைப்பற்றிய அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று வேகமாக நகரும் நிலையில் இன்று புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. நேற்றிரவு 11:30 மணி நிலவரப்படி
இலங்கையின் திருகோணமலையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த வானிலை மையம் இதை தெரிவித்திருக்கிறது. மேலும் நாகையிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு 670 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நேற்று காலையில் குறைவான வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இதற்கு ஃபெங்கல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் இலங்கை கடலோர பகுதியையொட்டி நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி வரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாக உள்ள புயல் எங்கு கரையை கடக்கும் என்பது இதுவரை கணிக்கப்படவில்லை என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். இன்னும் கருதலாம் நம்ம புயலாக எதிர்பார்க்கிறோம். அது கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் எதுவும் கணிக்கப்படவில்லை. காற்றின் திசையும் வேகமும் மாறும்போது மேகக்கூட்டங்கள் பிரிந்து போகும் வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இப்போ காற்று திசை மாறும் பகுதி, அதாவது காற்றின் வேகமும் திசையும் மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம். அப்படி அது அதிகமா இருந்து பிரிச்சு சிதறி போகும். ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவா இருக்கு. புயல் சின்னத்தின் வேக மாறுபாடு சாதகமாக உள்ளதாகவும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். கனமழை எச்சரிக்கையால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதேபோல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், விழுப்புரம், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதோடு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் நடைபெறவிருந்த கூட்டுறவு சங்க நேர்முகத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் புயல் சின்னம் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலிலும் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழை வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்தடைந்தனர். அதி கனமழை எச்சரிக்கையை அடுத்து தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 210 வீரர்கள் 7 குழுக்களாக அனுப்பி வைக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்தடைந்தனர். கடலூர் மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் என தலா 25 பேர் வந்தடைந்தனர். இந்த குழுவினர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் 25 பேர் அரிவாள் சுத்திகள், மரமறுக்கும் இயந்திரம், மீட்பு உபகரணங்கள், உயிர்காக்கும் முதல் உதவி உபகரணங்கள் உள்ளிட்டவற்றுடன் வந்தடைந்தனர். இதேபோல புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலுக்கு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 30 பேர் கொண்ட குழுவினர் வந்தடைந்தனர். மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை சந்தித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர். கனமழை காரணமாக புதன்கிழமை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் கடற்கரை சாலை, விமான நிலையம், உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. காரைக்காலிலும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டியது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
முன்னெச்சரிக்கையாக புதன்கிழமை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு மக்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர். அப்போது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் மின்சார வசதி தடையின்றி கிடைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே அவர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல மக்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் தான் முறையாக செய்து தரணும். ஜேசிபி இயந்திரங்கள், படகுகள், ஜெனரேட்டர்கள், மர அறுப்பான்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சியர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். சென்னை விருகம்பாக்கம் அரும்பாக்கம் கால்வாயில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். விருகம்பாக்கம் அரும்பாக்கம் கால்வாய் சுத்தம் செய்யும் பணிகள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது விருகம்பாக்கம் கால்வாயில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உதயநிதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஓட்டேரி நல்லா கால்வாயில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை வியாசர்வாடி புளியந்தோப்பு பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கனமழை பெய்யும் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை அரசு கண்காணித்து வருவதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KK ராமச்சந்திரன் தெரிவித்தார். சென்னை எழிலகத்தில் செயல்பட்டு வரும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் மழை முன்னெச்சரிக்கை பணிகளை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் இந்த அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாம் எடுத்திருக்கிறோம். சென்னையில் வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் சரியான முறையில் எடுத்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் எல்லாம் இன்றைக்கு துரிதப்படுத்தி எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். விவசாய நிலங்களில் ஏற்படும் சேதங்களுக்கு விவசாயத்துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து உரிய நஷ்டஈடு வழங்க வழிவகை செய்யப்படும் எனவும் அமைச்சர் KK ராமச்சந்திரன் தெரிவித்தார். கனமழை எதிரொலியாக விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருந்த கள ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நாமக்கல், கோயம்புத்தூர், விருதுநகர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கள ஆய்வை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் கள ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கனமழை எதிரொலியாக விழுப்புரத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருந்த அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், அண்ணா சாலை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வேளச்சேரி, தரமணி, மேடவாக்கம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்தது. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலைகளிலும் பரவலாக கனமழை பொழிந்தது. செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு செல்லும் சாலையின் முகப்பு பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. OMR துரைப்பாக்கம் பெருங்குடி சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மெதுவாக வாகனத்தை இயக்கி செல்லும் நிலை ஏற்பட்டது. சென்னையின் புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம், குமணன் சாவடி, வேலப்பன் சாவடி, மாங்காடு, குன்றத்தூர், போரூர், வளசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போரூர் மேம்பாலம் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் முழங்கால் அளவு தண்ணீரில் வாகன ஓட்டிகள் திணறிக் கொண்டே சென்றனர்.
சென்னை வளசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியது.